ஸோ எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? 75. 75. சூப்பர். ஓகே, ஸோ இதை தான் நான் எக்ஸாக்டாக எதிர்பார்த்திருந்தேன். 3 நிமிஷமா இதை தான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வெல்கம் டு டுடேஸ் டெமோ கிளாஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் கிளாஸஸ்ல இருக்கீங்க நீங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி எவ்ரி ஒன் லைக் உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்களா? காலி லினக்ஸோட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்களா? ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிள், ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ. ஸோ எஸ்டர்டே நான் 2 லிங்க் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் தென் காலி லினக்ஸ் ISO ஃபைல் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்களா? ப்ளீஸ் கன்ஃபார்ம். ஓகே, ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேக்கிங் லேப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட். இல்லை, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா சண்டே உட்காந்து யாராச்சும் கிளாஸ் நடத்துவாங்க. யாருப்பா சண்டே கூட கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்ற தாட்ல இருக்கீங்களா யாராச்சும்? டவுன்லோட் பண்ணியாச்சு ப்ரோ. ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நான் கிளாஸ் இன்டராக்டிவா கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஓகே, ப்ளீஸ் உங்கள் மைக் அன்மியூட் பண்ணிட்டு தயவு செஞ்சு பேசுங்க. அப்போதான் வெதர் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஓகே, நம்ம சிஸ்டம் பார்த்து நடத்தல, சிஸ்டம் பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கும் கிடைக்கும். ஓகே, ஸோ சிம்பிளா அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பேசுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸ் போவோம். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட் அட் த எண்ட். ஓகே, சொல்றேன் என்ன நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ற திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் விண்டோஸ் பேசிக்ஸ். Windows, this is Linux, this is Android. Okay, so எத்தனை பேர், how many of them are using Windows, how many of them are using Linux, how many of them are using Android? நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன்ல பேசிக், அதாவது ரிக்வயர்மெண்ட்ல செகண்ட் பாயிண்ட் ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால. ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ how many of them விண்டோஸ் யூசர்ஸ்? எத்தனை பேர் விண்டோஸ் யூசர்ஸ்? உங்க இதுல சாட் விண்டோல மென்ஷன் பண்ணுங்க. ஐ எம் a விண்டோஸ் யூசர், ஐ எம் a லினக்ஸ் யூசர், ஐ எம் ஆண்ட்ராய்டு யூசர். iOSக்கு அப்புறம் வரலாம். ஓகே, நான் பேசிக் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் பத்தி பேசுறேன். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கவுண்ட் ப்ளீஸ். 1. Okay, me, Windows user. Okay, Linux user. Okay, fine. Okay, first of all, Windows users பத்தி நம்ம விண்டோஸ் பத்தி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஜஸ்ட் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. விண்டோஸ்ல எனக்கு இது தெரியும் ப்ரோ, இது லைக் விண்டோஸ்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜ், அது எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை டிஃபிகல்ட்டியா இருக்கா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விண்டோஸ் பத்தி லிட்டரலா லைக் விண்டோஸோட ஃபவுண்டர் யாருன்னு சொன்னாலும் ஐ எம் ஹாப்பி. தென் விண்டோஸ் நீங்க யூஸ் பண்ற வெர்ஷன் பேர் சொன்னாலும் ஹாப்பி. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஐ வாண்ட் யூ கைஸ் டு அன்மியூட் யுவர் மைக் அண்ட் ஸ்பீக். விண்டோஸ் பில் கேட்ஸ் தான் விண்டோஸ் பில் கேட்ஸ் டெவலப் ஈஸியா. ஓகே, தென் விண்டோஸ் பத்தி அது ஈஸியா கிளிக் பண்ணவே உள்ள போயிடலாம். ஓகே, that is GUI interface, graphical user interface. அடுத்தது anything Windows யூஸ் பண்ண ஈஸியா இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லி, அதான் நான் சொல்லிட்டேன்ல, GUI இருக்கிறதுனால யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க பார்த்து கிளிக் பண்ணி உள்ள போயிட்டே இருக்கலாம்.
ஏன்னா நீங்க சொல்ற இன்புட் வச்சுதான் நான் வந்து இது மூணுமே சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஈஸியா புரியுற மாதிரி. ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் யுவர் இன்புட். நீங்க தப்பா சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் டெல் அபவுட் விண்டோஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், லினக்ஸ் பத்தி என்ன தெரியும், ஆண்ட்ராய்ட் பத்தி என்ன தெரியும்ன்றது. Any Linux users here? Any Linux users? Any Android users? Okay. So fine. Students, actually வந்து literally as a trainer like me, என்னோட difficulty நான் சொல்றேன். Okay, so whether you understand or not, it's up to you guys. Whether ஒரு classroom ஒரு ஒயிட் போர்டில் நடத்துறது அப்படின்னா இட்ஸ் லிட்டரலி ஈஸி ஃபார் எவ்ரி ட்ரைனர்ஸ். நான் அப்படியே வந்து போர்டில் என்னால் நினைக்கிறத என்னால் ஒயிட் போர்ட்லையோ இல்லை பிளாக் போர்ட்லையோ வரைய முடியும், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, பட் பிஃபோர் சிட்டிங் பிஃபோர் த சிஸ்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் இஃப் இட் இஸ் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஆஸ் அ ட்ரைனர் என்ன மாதிரி ட்ரைனர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு வந்து ஒரு பேடான இதுதான் வரும். என்னடா நம்ம இவ்வளோ சொல்றோமே, ஜஸ்ட் ஒரு எஸ் ஆர் நோ ரிப்ளை கூட வரலையே, வெதர் நம்ம சொல்ற கண்டென்ட் ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஒரு இந்த விஷயங்கள் like trainers like me it will get demotivating. Okay, so but fine, anyway you paid. Okay, so as a trainer I need to teach. Okay, go ahead. So okay, first Windows போறதுக்கு முன்னாடி we will start about like Linux. Okay, Linux பத்தி பார்ப்போம். So Linux எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, Linux வர காலகட்டங்களுக்கு முன்னாடி there is another operating system known as Unix. Okay, இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே கம்ப்யூட்டர் உலகத்திலே ஃபர்ஸ்ட் வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூனிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் சொல்றது வந்து 1980s அந்த டைம்ல. ஓகே, அதுக்கும் முன்னாடி கம்ப்யூட்டர்னாலே யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே, யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் பிளாக் ஸ்கிரீன். ஓகே, பிளாக் ஸ்கிரீன் இருக்கும், அதில் நீ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவ, அதில் நீ வந்து எடிட் பண்றது, மாடிஃபை பண்றது, பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே லிட்டரலா யூனிக்ஸ் தான் பண்ணோம். ஸோ யூனிக்ஸ் எதில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சில தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல யூனிக்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. So that's why C is called parent இல்ல mother of all languages அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல ஐடி கம்பெனிஸ் எல்லாம் உட்காந்து ஒரு ப்ளூ ஸ்கிரீன்ல உட்காந்து எல்லாம் கோடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து ஆஷ் இன்க்ளூஸ் ஸ்டுடியோ டாட் ஹெச், ஆஷ் இன்க்ளூஸ் கோடியோ டாட் ஹெச் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. தென் யூனிக்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளாக் ஸ்கிரீன். ஓகே, யூ டோன்ட் சி லைக் சின்ன ஒரு பட்டன்ஸ். இப்போ நீங்க பாக்குறீங்களா, சி ஹியர், ஜஸ்ட் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களால பார்க்கவே முடியாது. இட்ஸ் லைக் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லைக் திஸ். இப்படிதான் இருக்கும் யூனிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்க தான் டைப் பண்ணி ஒன்னொன்னா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. தென் யூனிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீ ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள நீ போகணும். ஓகே, ஸோ கன்சிடர் இந்த கேசஸ்ல இதுல பாருங்க, ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். யூனிக்ஸ் இஸ் லிட்டரலி அ டைம் கன்சூமிங். ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றதுக்கே டைம் எடுக்கும். தட் இஸ் லைக் யூனிக்ஸ். தென் இதை கொஞ்சம் அட்வான்டேஜா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு they started Linux. Say Linux வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓகே, they have some options here, like some GUI வந்து இருக்கும். ஓகே, இதுதான் வந்து யூனிக்ஸ். ஸோ லினக்ஸ்ல இருந்து உருவானது தான் வந்து யூனிக்ஸ்ல இருந்து உருவானது தான் லினக்ஸ். ஓகே, லினக்ஸ் வந்து லினக்ஸ் ஸ்டார்வோர்ட்ஸ் அப்படின்றவர் வந்து யூனிக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லை யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம கொண்டு போகலாம், சிஸ்டம் யூசர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 4 years ஒர்க் பண்ணி லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சோ செக்யூர். ஓகே, இதோட கோடிங்ஸ் எல்லாமே லினக்ஸ் ஸ்டார்வோர்க்ஸ் எழுதுன கோடிங்ஸ் எல்லாமே லைக் லிட்டரலி டிஃபிகல்ட் டு கிராக் அண்ட் ஹேக். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது லினக்ஸுமே ஒரு காலகட்டத்தில் வந்து தட் இஸ் லைக் ஐடி வந்து வளர்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள் அது. ஸோ எக்ஸாக்டா நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 1952 to 2000 ரேஞ்சஸ்ல நான் சொல்றேன். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னும் நம்ம ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே சேஞ்ச் இன்டு விண்டோஸ். ஸோ விண்டோஸ் அப்படின்னா இது விண்டோஸ்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பில்கேட்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. லிட்டரலி டுக் 4 to 5 weeks. ஓகே, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த விண்டோஸை வந்து ரெடி பண்ணாங்க. லிட்டரலா இது வந்து விண்டோஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து 3
to 4 வீக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ பில்கேட்ஸ் அவங்க டீம் செட் பண்ணி விண்டோஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. விண்டோஸ் இஸ் ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி. அதாவது கம்ப்யூட்டர் காலங்கள், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் ஒரு இந்த அளவுக்கு நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா அது விண்டோஸ் தான் அதுக்கு வந்து முக்கியமே காரணம். பிகாஸ் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதவனுமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் லைக் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ஜஸ்ட் GUI மாதிரி, ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணா போதும் ஓப்பன் ஆகும், டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். தென் எக்ஸிக்யூட் பண்றது ஈஸி, அதோட ஃபைல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறது எல்லாமே வெரி வெரி லைக் லிட்டரலா எல்லாமே ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ லைக் எனி ஒன் டெல் வாட் இஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட ஏதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். விண்டோஸ் 11. விண்டோஸ் 11 கரெக்ட். ஸோ எப்போ அது ரிலீஸ் ஆகுது, எனி ஐடியா? ஓகே, ஸோ அதாவது விண்டோஸ் 11 அப்படின்றது வந்து 2022, ஓகே 22 to 23ல வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஹேக்கர்ஸ் எல்லாம் சோ ஸ்மார்ட், தே அந்த விண்டோஸ் 11ஓட OS ஃபீச்சர்ஸுமே இப்போ நெட்ல வந்து அவைலபிளா இருக்கு, அந்த iOS ஃபைல். ஓகே, யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர் அண்ட் யூ கேன் இன்ஸ்டால் அண்ட் ஸ்டார்ட் யூசிங் இட். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கு அவ்வளோ பெரிய கம்பெனிலே. ஓகே, ஸோ ஐம் நாட் டெல்லிங் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு டேட்டா பாதுகாக்கல அப்படின்றது கிடையாது. ஹேக்கர்ஸ் ஆர் சோ ஸ்மார்ட், தே கேன் கெட் எனி டேட்டாஸ். ஓகே, தென் இன்னும் விண்டோஸ் வந்து சூப்பர் ஃபோன் சிஸ்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண நல்லா இருக்கு. எனக்கு வந்து இன்னும் ஸ்மார்ட்டா வேணும் அப்படின்னா தே கன்வெர்டட் ஒன் மோர் லாங்குவேஜ் தட் இஸ் நோன் அஸ் ஆண்ட்ராய்டு. ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டு OS அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டுன்றது எத்தனை பேருக்கு அது வந்து OS அப்படின்றது தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ ஆண்ட்ராய்டு OS, ஸோ இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுதான் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்டா ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லணும். சாரி, ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நேம் நான் கேட்கிறேன். ஆண்ட்ராய்டு 11 நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ நீங்க நாளைக்கு கூகுள் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து இது சொல்லுங்க. ஓகே, ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் தட் லினக்ஸ் வந்து எப்படி உருவாச்சுன்றதை பத்தி பார்த்தோம். தென் இப்போ ஆண்ட்ராய்டு நம்ம எப்படி யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு வந்து இட்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவைசஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து லைட் வெயிட் OS அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 500 MB RAM இருந்தாலே இந்த இதெல்லாமே ரன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே ஸ்மார்ட் டிவைசஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட் டிவைசஸ் மேபி லைக் நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், டிவி, ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு இன்னைக்கு. ஓகே, தென் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் இருக்கு, தென் கனெக்டிங் டிவைஸ், ப்ளூடூத், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்றாங்க. மெஜாரிட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஹூ டெவலப் திஸ் ஆண்ட்ராய்டு? எனி ஒன்? இந்த ஆண்ட்ராய்டு யார் டெவலப் பண்ணாங்க? Who developed Android? ஸோ ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணவங்க கூகுள். ஓகே, அதாவது டெக் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் நம்ம சுந்தர் பிச்சை தான் வந்து ஜஸ்ட் ஆண்ட்ராய்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு வந்தாரு, நிறைய இது வந்து கொண்டு வந்தாரு. ஸோ 2013 செப்டம்பர்ல ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க வேர்ல்டுக்கு, சுந்தர் பிச்சை அந்த டீம். ஓகே, ஸோ அப்போ வந்து நிறைய வெர்ஷன்ஸ் ஆப்பிள், பிளாக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு வந்து விடுறாங்க. நீங்க அதை நெட்ல செக் பண்ணுங்க. நானும் சொல்றேன் அப்கமிங் ஆண்ட்ராய்டு கிளாஸ் நம்ம டெடிகேட்டா ஆண்ட்ராய்டுனே 1 hour நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு ஹேக்கிங், இந்த டெர்மெக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ கூகுள் தான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் தான் உலகம் ஆளுது. ஓகே, ஒரு ஸ்மார்ட் போனால எல்லாமே பண்ணலாம். வாட் ஆர் திங்ஸ் யூ கேன் டூ? ஒருத்தருக்கு அமௌண்ட் நீங்க போட்டு விடலாம், ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். ஓகே, ஒரு கலர்ஃபுல் ஒரு போட்டோஸ் எடுக்கலாம், ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் த திங்ஸ் ஒரு ஸ்மார்ட் போனால இன்னைக்கு பண்ண முடியாத விஷயங்களே இல்லாம யூ கேன் டூ எவ்ரி திங், எனி திங். ஓகே, ஸோ வீடியோ எடிட்டிங்ல இருந்து ஒரு போட்டோ எடிட்டிங்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுல, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுல, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுல எல்லாமே யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ ஒரு சிக்னல் அனுப்புறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்றது, பாட்டு பிளே பண்றது, எவ்ரி திங் யூ கேன் டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ திங். ஓகே, பட் வந்து இதுல என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு, தென் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல ஒரு யூசர் இன்டராக்ட் பண்ணி வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிளியர் ஆச்சா? தென் ஐ எம் கோயிங் டு அபவுட் ஆர்கிடெக்சர்னா இன்னைக்கு எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். இஸ் எவ்ரி ஒன் கிளியர் ஆன் திஸ் டாபிக்? இஸ் எவ்ரி ஒன் கிளியர்? எல்லாரும் ஏதாவது டவுட் இருக்கா? Or I need to repeat this topic?
ஹலோ, எஸ், நோ, விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு புரிஞ்சுதா இல்லை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணவா? ஏன்னா இது நீங்கள் உங்களுக்கு பேசிக் புரிஞ்சாதான் அடுத்தது ஆர்கிடெக்சர் புரியும். ஆர்கிடெக்சரில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. iOS பத்தி சொல்லவே இல்லை. iOS நான் சொல்றேன். ஓகே, நான் ஆண்ட்ராய்ட் கிளாஸஸ்ல iOS பத்தி சொல்றேன். நான் iOS பத்தி நான் சொல்றேன். ஓகே, அப்கமிங் கிளாஸஸ்ல நான் சொல்றேன். ஓகே, ஸோ கிளியரா எல்லாருக்கும் ஆர்கிடெக்சர் போலாமா? அடுத்தது okay, before going to architecture, let me share my screen. Okay, so இதுதான் வந்து லினக்ஸோட ஆர்கிடெக்சர். ஜஸ்ட் நான் எடுத்து இங்க போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர் ஆஃப் லினக்ஸ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல எல்லாருக்கும்? ஓகே ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் இந்த லினக்ஸ் டிசைன் பண்றப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் 3 things. ஓகே, கர்னல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், தென் ஷெல்னா என்னன்னு தெரியணும், தென் அப்ளிகேஷன் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இதை நீங்க புரிஞ்சாலே லினக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன் ப்ரோ நான் லினக்ஸ் ஒர்க் ஆகுறத பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆஸ் அ ஹேக்கர், எத்திக்கல் ஹேக்கரா ஒரு அப்ளிகேஷனை நீங்க ஷெல் மூலமா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாமா, ஒரு கர்னல் மூலமா ஆக்சஸ் பண்ணலாமா, உங்களுக்கு தேவையான டேட்டாஸை எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி எடுக்கலான்றது வந்து இந்த ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருந்தா யூ கேன் ஈஸிலி கெட் இட். ஏன்னா நீங்க அட்டாக் வந்து எந்த லெவலில் பண்றீங்க, அப்ளிகேஷன் பேஸ்ட் அட்டாக்கா, இல்ல செல் பேஸ்ட் அட்டாக்கா, இல்ல பயாஸ் பேஸ்ட் அட்டாக்கா, இல்ல ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றீங்களான்றதுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஈஸியா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் அட்டாக் யூஸ் பண்றது அப்படின்றத கிளியரா இருப்பீங்க. ஓகே, ஸோ ஓகே, வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஹார்ட்வேர்னா என்ன பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். ஹார்ட்வேர் இஸ் நத்திங் பட் like hardware devices, you can say like printer, okay, hard disk, okay, then mouse, keyboard, display. So இது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத சொல்றேன். நான் ஒரு பென் டிரைவ்ல லினக்ஸை வந்து பூட்டபுளா நான் மாத்துறேன், ஒரு லேப்டாப்ல நான் கனெக்ட் பண்ணி லினக்ஸை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, ஸோ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லினக்ஸை நான் ரன் பண்றப்ப எங்கிருந்து ரன் ஆகும் அப்படின்னா, என்னோட சிஸ்டம், ஓகே, சிஸ்டம் வந்து அந்த பென் டிரைவ்ல இருக்கிற கர்னல், ஓகே, அதாவது விண்டோஸ்ல பயாஸ் சொல்லுவாங்க, இதுல வந்து கர்னல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட் பண்ணும். கர்னல்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கூட்டத்துக்கு வந்து கேப்டன் சொல்லுவாங்கல்ல, கேப்டன் தான் கர்னல். ஸோ அந்த கூட்டம் எப்படி செயல்படணும், அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஷிப் இருக்கு, ஒரு ஷிப்போட கேப்டன் என்ன சொல்லுவாரு, அது அந்த ஷிப் ஓவரால் எந்தெந்த எவ்வளவு ஸ்பீட்ல இது பண்ணணும், மூவ் பண்ணணும், எந்தெந்த திங்ஸ் எங்க வைக்கணும், அந்த ஷிப் அவரோட கண்ட்ரோல் தானே, கரெக்டா? ஓகே, அதே மாதிரிதான் கர்னலோட கண்ட்ரோல் தான் என்டையர் ஓஎஸ் இருக்கும். ஸோ கர்னல் தான் யார் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஷெல்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கும் கர்னலுக்கும் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. கன்சிடர்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அது வந்து அப்ளிகேஷன் பேசுற லாங்குவேஜ் கர்னலுக்கு வந்து புரியவே புரியாது. ஸோ ஷெல் ஆக்ட் அஸ் இன்டர்மீடியட் ஆர் டிரான்ஸ்லேட்டர் அப்படி மாதிரி. ஓகே, ஸோ கன்சிடர்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ்னா என்ன, அப்ளிகேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் விச் இஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் சர்டன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ கன்சிடர் பெயிண்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன். நான் பெயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான இமேஜஸை நான் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நான் தேவையான பிக்சர்ஸை நான் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன். அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ன்றது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, தென் கூகுள் குரோம்ன்றது ஒரு அப்ளிகேஷன். ஓகே ப்ரோ, அப்ளிகேஷனும் சாஃப்ட்வேருக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, ஸோ ஐ லிட்டரலி சே போத் ஆஃப் தேம் ஆர் சேம். அப்ளிகேஷனாலும் சேம் தான், சாஃப்ட்வேர்னாலும் சேம் தான். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர்ன்றது எப்படின்னா, அவாஸ்ட் சாஃப்ட்வேர், அது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ல அவாஸ்ட் சாஃப்ட்வேர், அவாஸ்ட் அப்ளிகேஷனும் நீங்க சொல்லலாம். ஓகே, அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் கோடிங்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கலெக்ஷனா வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் நோன் அஸ் அப்ளிகேஷன். ஓகே, தென் ஷெல்லோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ கர்னலுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெயிண்ட் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லினக்ஸ்ல நான் பெயிண்ட்ல ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் யார்கிட்ட போனோம்னா ஷெல்லு கிட்ட போவோம். ஷெல்லு போயிட்டு என்ன பண்ணோம்னா வந்து அப்ளிகேஷன் வந்து நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணணும்,
எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஷெல் கிட்ட கேட்கும். ஷெல் என்ன பண்ணா கர்னல் கிட்ட போய், கர்னல் இவங்க பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணுமா, அவங்களுக்கு கொஞ்சம் ரேம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே கர்னல் என்ன பண்ணுவாங்க, ரேம் ஆக்சஸ்ல இருந்து ஓகே அந்த பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா ரேம்ல ஒரு சின்ன பார்ட் வந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்னல் தான் ஓவரால் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுதான் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ என்ன ப்ரோ ஆகும் இந்த கர்னல் ஷெல்லுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உங்க ஓஎஸ் கிராஷ் ஆயிடும். கர்னல் வேலை செய்யாது போச்சு, ஷெல் வேலை செய்யாத போச்சுன்னா தட் இஸ் யுவர் ஓஎஸ் காட் கிராஷ்ட் அப்படின்றது தான். ஓகே, ஸோ நவ் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் கர்னலோட வேலை என்ன, ஷெல்லோட வேலை என்ன, அப்ளிகேஷனோட வேலை என்ன, ஹார்ட்வேர்ஸ்னா என்னன்றது புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கன்ஃபார்ம். இது லினக்ஸோட ஆர்கிடெக்சர். அடுத்தது நான் விண்டோஸ் சொல்ல போறேன். Alright, need to repeat. Students, I need to repeat or it is clear? Hello, என்னோட வாய்ஸ் கேக்குதா? Is my voice is clear? Hello, is my voice is clear? கேக்குதுண்ணா. Please open chat window. Okay, fine. So Linux architecture எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Shall we go for Windows? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 days classes கொஞ்சம் theoretical தான் போகும். Don't worry, today I have some interesting hacking tricks for you guys. Okay, so I will teach you today. Okay, நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு hacking tricks நான் சொல்லி Okay, sorry, shall we start? Okay, so இதுக்கு போலாமா? Windows architecture பார்க்கலாமா? Friends, please confirm yes, no. Start, okay. Okay, ma. Thank you. So Windows architecture போலாம். So Windows பார்த்தீங்க அப்படின்னா லிட்டரலா Windowsல we have a basic hardware. Hardwareனா என்ன சொல்லுவாங்கன்னா it's like RAM, processor. Okay, so let me note down the things here. Is the RAM and processor is same? ரெண்டுமே ஒண்ணா? RAM No, and different, sir. Different, sir. Okay, so what is the difference? RAM வேலை என்ன வேலை பண்ணும், processor என்ன வேலை பண்ணும்? இப்போ லேப்டாப் வாங்குறப்ப யூ வில் சி த கான்ஃபிகரேஷன் ரைட். 4 GB ரேம்டா, 8 GB ரேம்டா, ப்ராசஸர் i7ரா, ஓகே i9ரா. ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்? ப்ராசஸரோட வேலை என்ன, ரேமோட வேலை என்ன? ப்ராசஸர் ஸ்பீடு கொடுக்கும். ஓகே, ரேமுக்கே ப்ராசஸர் முக்கியம், ரேம் ப்ராசஸிங் பண்ணது. ஓகே, ஸோ அப்படின்னா ரேம் இல்லாமல் டைரெக்டாக நம்மளால ப்ராசஸிங் பண்ண முடியுமா? ஒரு இதில் ரேம் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியுமா? இல்ல, பண்ண முடியாது. ஓகே, ப்ராசஸர் இல்லாம ரேம் வச்சு மட்டும் நம்ம சிஸ்டம் ரன் பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. பட் ஒய் ஏன்னா அதான் நான் கேட்குறேன். ஆக்சுவலா என்ன பண்ணுது, ரேமோட வேலை என்ன, ப்ராசஸரோட வேலை என்ன? Let me explain. Okay, RAM வந்து ஸ்பீட் கொஞ்சம் போடணும். ப்ராசஸர் வந்து பேக் எண்ட்ல எவ்வளவு ஸ்லாட் இருக்கும் அப்படின்றத அதான பாத்துக்கணும். Okay, so how many of them have the habit of playing PUBG or Free Fire? நான் PUBG நான். Okay, so PUBG lag ஆகும்ல? ஆமாண்ணா. ஒரு 1 GB ரேம்ல போன்ல விளையாடுனீங்கன்னா PUBG கண்டிப்பா lag ஆகும். ஈவன் Free Fire சேம் திங். ஓகேவா? பட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆக நமக்கு ரேம் முக்கியம். பட் ப்ராசஸர் நல்லா தான் இருக்கும். பட் வந்து ஏன் லேக் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் த PUBG அப்ளிகேஷன். கன்சிடர்
இதான் நம்மளுடைய பப்ஜி அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், அப்ளிகேஷன் மீன்ஸ் வாட், collection of programs. It's a collection of programs தான் இது. இதுதான் ஒரு பப்ஜி அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். இருங்க, பப்ஜி அப்ளிகேஷன் ஐ வில் டேக் ஒன் மோர் திங். பப்ஜி லோகோவே போடுவோம். இப்ப பேட்டில் ஃபீல்டுன்னு மாத்திட்டாங்கல்ல? ஆமா ப்ரோ, இந்தியன் வெர்ஷன் தனியா மாத்திட்டாங்க. இந்தியன் வெர்ஷன், ஓகே. ஸோ நம்ம இதே எடுத்துக்கலாம். No. ஃபைன்மா, அது கொஞ்சம் லேட் எடுக்குது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். Okay, we have a RAM here. எல்லா டிவைசஸ்லயும் ஓகே RAM அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ப்ராசஸர்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். RAM we will give blue color, okay, then we will give processor. This is a processor, okay. So என்ன அந்த RAM and processor என்ன பண்ணுதுன்றதை நான் I am trying to explain it, okay. So டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. So இது RAM, this is a processor. Then இது நீங்க வியூ பண்ற டிஸ்பிளே, போனோட டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களோட போனோட இதில் இருக்கும், மெமரியில் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் மெமரியில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிக்வஸ்ட் போகும். ஓகே, ஸோ ப்ராசஸர் ரிக்வஸ்ட் போகும். ஓகே, இவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாஸ் ஃபஸ்ட்டு ஓகே ரேமில் போகும். தென் ரேம்லேருந்து ப்ராசஸரில் ஒரு ஒன் ஆஃப் த அதாவது ப்ராசஸர்லேயே நிறைய இருக்குது, ஆக்டா கோர், டியூவல் கோர், மல்டி கோர், இந்த மாதிரி இருக்கு. கோர்ன்றது ஒன்றும் இல்லடா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு ரூம் இருக்குல்ல. ஸோ என்ன பண்றாங்க, ஒரு ரூம் 5 மெம்பர்ஸ் தான் அலோகேட் பண்றாங்க. அதிகமாக வந்து என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் ரூம்ல போட்டு விட்டுறாங்க. ஓகே, கிளாஸ் ரூம்ல அதே சினாரியோ தான். ஒரு கிளாஸ் ரூம்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க. அடுத்த ஒரு பர்சன் வரப்ப அடுத்த கிளாஸ் ரூம்ல மூவ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து டியூவல் கோர்ன்றது ஒன்றும் கிடையாது, 2 ப்ராசஸர் இருக்கும். ஓகே, தென் மல்டி கோர்ன்றது மெனி ப்ராசஸ், அதாவது விர்ச்சுவல் ப்ராசஸஸ் இருக்கும். தென் ஆக்டா கோர்ன்றது 8. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பப்ஜி அப்ளிகேஷன் கிளிக் பண்ணா ரேம்க்கு வரும், ரேம்க்கு வந்து ப்ராசஸர்ல வரும். ப்ராசஸர்ல வந்தோடனே இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இதனுடைய அவுட்புட் வந்து டைரக்டா உன்னோட ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இட் இஸ் லைக் பப்ஜிங்க லோடிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, தென் ரன் ஆனோட என்ன பண்றீங்க, நீங்க ஒவ்வொரு பட்டன்ஸ் அனுப்புறீங்களா, ஒரு மேப் லோட் ஆகுது, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஸோ டைரக்டா ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஓகே தென் அகெயின் ப்ராசஸர் போயிட்டு தென் ரேம்ல டிஸ்பிளே ஆகிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ரேம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சர்டன் டைப் ஆஃப் மெமரி, ஓகே, உங்களுடைய ஃபோன் மெமரியில இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 GB ரேம் அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 4 GB தான், அதனால ரிட்ரீவ் பண்ண முடியும். ரிட்ரீவ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து ப்ராசஸர்ல போடும். ப்ராசஸர்ல இருந்து நீங்க வந்து எங்க ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா கன்சிடர்ட் இது வந்து ஃபோனோட ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ்ல இருந்து ரேம்ன்றது ஒரு சின்ன ஒரு ட்ரக் மாதிரி. ஓகே, ட்ரக்ல நம்ம எவ்வளவு லோடு ஏற்ற முடியும், மிஞ்சி போனா ஒரு 2 tons 3 tons வந்து நம்ம ட்ரக்ல லோடு ஏற்ற முடியும். அப்படியே ட்ரக்ல எடுத்துட்டு வந்து நம்ம குடோன்ல போட்டு வச்சுப்போம். ஓகே, ஸோ குடோன்ல போட்டு வச்சுட்டு நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடோன்ல இருந்து எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் இப்படிதான் ஒரு சிஸ்டம் வந்து இந்த ரேம், ப்ராசஸர் அண்ட் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ரன் ஆகுது. ஓகே, உன்னோட ரேம் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாரியில 2 டன் தான் உன்னால எடுத்துட்டு வர முடியுது அப்படின்னா இங்க வந்து டிமாண்ட் இங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 டன் இல்ல 5 டன் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா உன்னோட ரேமால சப்ளை பண்ண முடியாது. அதனால ஓவரால் எங்க ப்ராசஸ் வந்து ஸ்டக் ஆகும். இல்ல என்னோட ரேம் சூப்பரா இருக்கு ப்ரோ, என்னோட ரேம் வந்து 10 GB, அதாவது 10 GB டேட்டா ஒரே டைம் எடுக்கணும், அதாவது 10 டன் ஆஃப் டேட்டா என்னால எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா ஸோ அப்ப டைரக்டா இந்த டிமாண்டுக்கே உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸோ டிமாண்டிங் இல்லைன்னா உன்னோட அப்ளிகேஷன் ஸ்மூத்தா ரன் ஆகும். இங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்னா உன்னோட அப்ளிகேஷன் ஸ்டக் ஆகும்.
ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ண ரேம் தேவை, அதை ப்ராசஸிங் பண்ண ப்ராசஸர் தேவை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகி தான் உனக்கு அவுட்புட் வந்து காட்டுது. ஓகே, சடனா நீ என்ன பண்ற, ரன் பண்ற அப்ளிகேஷன் நீ க்ளோஸ் பண்ணிடுற. ஸோ வாட் வில் ஹேப்பன், என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்க ஆகிற ப்ராசஸிங் இது வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கோம் ப்ராசஸர். பட் நீ அப்ளிகேஷன் தரனா க்ளோஸ் பண்ணிட்ட. இங்க என்னன்னா மெமரி ஓவர்ஃப்ளோ இல்ல பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற கான்செப்ட் வந்து நடக்கும். ஸோ அப்ப என்னன்னா உன்னோட மெமரியில வந்து லேக் ஆகும். ஓகே, ஸோ என்னன்னா கேம் வந்து அப்படியே அப்படியே ஃபோன் வந்து ஒரு டைம்ல டக்குன்னு ஸ்டக் ஆகும். ஓகே, நீங்க நிறைய டைம் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, திடீர்னு ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட்ஸ் ஓகே ஜஸ்ட் ஸ்டக் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். How many of them noticed or not? Okay, so that is one of the buffer overflow அப்படின்ற கான்செப்ட். ஓகே, நவ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கிளியர் ரேம் ப்ராசஸர் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது புரிஞ்சுதானா நான் விண்டோஸ் ஆர்கிடெக்சர் இன்னும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். Clear for everyone? Students, is it clear or I need to explain once again? மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? What about others? கிஷோர் clear சொல்லியிருக்காங்க, மற்றவங்க? So thank you. நீங்க புரியலன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஓகே, ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க புரியலன்னு சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரான எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகே, தென் அகெயின் பேக் டு திஸ் விண்டோஸ் ஆர்கிடெக்சர். ஸோ ரேம், ப்ராசஸர், ஹார்ட்வேர், ஸோ இது எல்லாமே இங்க இருக்கு. தென் இது உங்களோட ஓவரால் சிஸ்டம். திஸ் இஸ் நோன் அஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதுல அப்ளிகேஷனா என்னோட கேசஸ்ல நான் உங்களுக்கு வந்து பப்ஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனா, ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ பப்ஜி மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது நோட் பேடா இருக்கலாம், இல்ல பெயிண்டா இருக்கலாம், இல்ல எக்ஸலா இருக்கலாம், இல்ல பவர் பாயிண்டா இருக்கலாம், இல்ல சம்திங் லைக் கேமிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்காருப்பா, வேற யாரும் இல்லை, டிரைவர்ஸ். டிரைவர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ வந்து வெயிட், நான் இப்படி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, ஸோ கன்சிடர் ஒரு ஓகே திஸ் இஸ் லைக் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்ல உங்களோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாமே ஹார்ட் டிஸ்க் தான்ப்பா. ஹார்ட் டிஸ்க்ல ஹார்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெமரி ஸ்பேஸ்ல உங்களோட ஃபோல்டர், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு படமே பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் எதில் காப்பி பண்ணி வைக்கிறீங்க? ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ இல்லை பென் டிரைவ்லயோ இல்லை ஃபோன் ஸ்டோரேஜ்ல காப்பி பண்ணி வைக்கிறீங்க. பிளே பண்றப்ப என்ன பண்ணுது, ஒரு எம்எக்ஸ் பிளேயரோ விஎல்சி பிளேயரோ அந்த அப்ளிகேஷனை வந்து கால் பண்ணி ஓகே எனக்கு இந்த இது எடுத்து கொடுங்கன்னு அந்த விஎல்ஸ்ல என்டையர் படம் வந்து உட்கார்றது கிடையாது. ஓகே, ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸ் படம் மட்டும் தான் உட்காரும். அது ரன் ஆக என்ன பண்ணா நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ். ஸோ இப்படிதான் எடுத்து கொடுக்குமா தவிர ஒரே ஸ்லாட்ல வந்து படம் வந்து உட்காந்துராது. ஸோ ஒரே ஸ்லாட்ல படம் வந்து உட்காருது அப்படின்னா ஒன்ஸ் நீங்க பிளே பண்ணோடனே லாஸ்ட் இருக்குல்ல, லாஸ்ட் 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா படம் வித்தவுட் லேக் ஆகாம டக்குன்னு அங்க மூவ் ஆகணும். ஓகே, பட் நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு படம் வந்து விஎல்சில லோட் ஆயிடுச்சு, நீங்க லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் இல்ல 10 செகண்ட்ஸ் நீங்க கொடுக்குறப்ப இட் வில் டேக் டைம். ஓகே, டைம் எடுக்கும் ஃபிச் பண்ண. ஓகே, ஸோ தட்ஸ் வை என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க ஹார்ட் டிரைவ்ல போயிட்டு திருப்பி அந்த டேட்டாவை எடுத்துட்டு வரும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் லைக் லிட்டில் லேக்கிங். பட் உங்களோட ப்ராசஸர் நல்லா இருக்கு, ரேம் ப்ராசஸர் இருக்குன்னா அது வந்து அந்த லேக் வந்து பெருசா உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு மில்லி நானோ செகண்டா தான் தெரியும். ஓகே, பட் நீங்க ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் மூவ் பண்றதுக்கும் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் மூவ் பண்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி மூவி ஹியர். விண்டோஸ் மீடியா பிளேயர். ஓகே, அதற்கான பார்ப்போம். வீடியோஸ். ஓகே, ஆக்சுவலா இதுல எதுவும் இல்லை, இருந்துச்சா நான் காட்டியிருப்பேன். ஓகே ஓகே, ஸோ பார்ப்போம் விண்டோஸோட ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் ஆயிருக்குன்னு. எல்லாமே ஹார்ட் டிஸ்க், ஓகே, ஹார்ட் டிரைவ், ஹார்ட் மெமரி அப்படின்றது. ஸோ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் நீ ரன் பண்ற அப்படின்னா அப்ளிகேஷனோட டேட்டா ஆஸ் பர் மை
இதுல ப்ராசஸ்ல சொன்ன மாதிரி ரேம் அண்ட் ப்ராசஸருக்கு வரும். ரேம் அண்ட் ப்ராசஸருக்கு வந்து ஓகே, ஸோ ரிக்வஸ்ட் ரேம் ப்ராசஸருக்கு வரும். அங்கிருந்து ஆட் டிரைவ் எடுக்கும். ஆட் டிரைவ் எடுத்துட்டு திருப்பி ப்ராசஸ் பண்ணி அப்ளிகேஷனை வந்து ஸ்மூத்தரா ரன் பண்ணும். ஸோ அந்த டிரைவர்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு இருக்கு. ஹார்ட்வேர்னா என்ன? கீபோர்ட், மவுஸ், உங்களோட பவர் டிஸ்பிளேன்றது ஒன்றும் இல்லை, உங்க சிஸ்டம் மானிட்டர், இதெல்லாமே ரன் பண்ண வந்து டிரைவர்ஸோட சப்போர்ட் வேணும். ஏன்னா பிகாஸ் ஹார்ட்வேர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது வந்து ஹார்ட்வேருக்கு வந்து நீ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் அதுக்கு புரியுமே, நீ வேற ஏதாவது லாங்குவேஜ் சொன்னா புரியவே புரியாது. ஸோ இது டிரைவர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, நீ ஒரு இன்புட் கொடுக்குற, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் நம்ம விஎல்சியை ஓப்பன் பண்றோம்டா, ஒரு படம் ஓப்பன் பண்றோம், அது என்ன பண்ணுது? டேட்டா வந்து ஹார்ட் டிரைவ்ல இருந்து எடுக்குது, ரேம் ப்ராசஸ் பண்ணி உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. பட் அந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ பிளே ஆகணும், வீடியோ பிளே ஆகணும். ஓகே, ஒரு படம் வந்து வீடியோ ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு வந்து வீடியோ டிரைவர்ஸ் தேவை, ஆடியோ ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு ஆடியோ டிரைவர்ஸ் தேவை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிரைவர் கிட்டயும் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வரும். ஸோ அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணணும், ஹார்ட்வேர் இது பண்ணி ஓகே, ஸோ ஸ்பீக்கர்ல அந்த படத்துல அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடியோவை வந்து இந்த டிரைவர்ஸ் தான் எடுத்து கொடுக்கும். ஓகே, இட் வில் கிவ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டு த ஸ்பீக்கர். ஓகே, இன்னும் உங்களுக்கு இந்த டிரைவர் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா யூ வில் கோ வித் சர்ச். ஓகே, ஸோ என்னால் இது ஓகே, சி திஸ் இஸ் நோன் அஸ் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிவைஸ் மேனேஜர்ல நீங்க எல்லாமே பார்க்கலாம். இட் இஸ் லைக் ஆடியோ இன்புட் அவுட்புட், இதெல்லாமே டிரைவர்ஸ் தான். ஓகே, ஸ்பீக்கருக்கான டிரைவர், மைக்ரோஃபோனுக்கான டிரைவர், இது பேட்டரிக்கான டிரைவர், ஸோ இது ப்ளூடூத் வந்து டிரைவர், தென் கேமரா அதுக்கான டிரைவர். ஸோ இந்த டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த ஹார்ட்வேர்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். கேமரான்றது ஒரு ஹார்ட்வேரா, பேட்டரின்றது ஒரு ஹார்ட்வேரா, தென் ஆடியோன்றது ஒரு ஹார்ட்வேரா, லைக் திஸ், தென் ஹார்ட் டிஸ்க், தென் டிஸ்பிளே அடாப்டர்ஸ். ஸோ டிஸ்பிளே அடாப்டர் நீ டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் உன்னோட சிஸ்டம் ஓகே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்கான டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் வந்து 40,000 ப்ளஸ் டிரைவர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஹார்ட் டிரைவுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நீ ஒரு பிரிண்டர் வாங்கிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ, அதுக்கான டிரைவர்ஸை வந்து அவங்களுடைய வெப் பேஜ்ல போய் நீ டவுன்லோட் பண்ணுவ. ஓகே, இட் டிபெண்ட்ஸ். டிரைவர்ஸ் வந்து புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட் ரெடி ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டா சாஃப்ட்வேர் டிரைவர் அதுக்கான இது டெவலப் பண்ணிட்டே வருவாங்க. பிகாஸ் அந்த சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்டபிளா ரீடபிளா கன்வெர்ட் பண்றதுக்கான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் திஸ் இஸ் மை ப்ராசஸர் டிரைவர். சும்மா நான் இந்த டிரைவர் இல்லை அப்படின்னா ப்ராசஸருக்கு புரியுற மாதிரி அந்த இதுவே பண்ணாது. ஓகே, ஸோ இந்த கேசஸ்ல வந்து இந்த ப்ராசஸர் மேல ஒரு ஃபேன் மாதிரி நம்ம வச்சிருப்போம்ல, நிறைய ப்ராசஸர் என்ன ஆகுதுன்னா ஃபேன் ரொம்ப ஸ்பீடா சுத்தும். ஓகே, எனி கேமர்ஸ் ஆர் தேர் இன் திஸ் மீட்? கேமிங்ல யாராச்சும் இருக்கீங்களா? பிசி கேமர்ஸ், பிசி கேம்ல யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, எனி பிசி கேம் ப்ரோ பிளேயர் யாராச்சும் இருக்கீங்களா? Okay, if you are there then you can understand. Okay, ஒரு சில டைம் கேம் விளையாடுறப்ப அந்த ப்ராசஸரோட ஃபேன் ரொம்ப ஸ்பீடா சுத்தும், கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற ஃபேனும் பயங்கரமா சுத்தும். ஸோ இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது லினக்ஸ் ஆர்கிடெக்சர் பார்த்தோம், தென் விண்டோஸ் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். இஸ் இட் கிளியர் ஆர் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன்? Is it clear or I need to explain once again, Ra?
Students, like 2 minutes break, okay? Just 2 to 3 minutes break எடுத்துவாங்க. Please come back at 4:55, okay? Just ஒரு 7 minutes break எடுத்துட்டு please come back. நம்ம ragging trick பார்த்துட்டு we will continue the class. Okay? Just take a 7 minutes break. So எல்லார்கிட்ட இன்டர்நெட் இருக்குல்ல? I will share you one link, okay? Just click that link. Don't get afraid. Just click that link and I will show you what will happen. Please click the link. Okay. Okay. So one of the member, okay? So யாரோ ஒருத்தர் வந்து they are using Wi-Fi, okay? I need to know who is that guy. Wi-Fi-ல உங்களோட ஃபோனோ சிஸ்டமா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. Who is that person? உங்களோட LAN இல்ல Wi-Fi-ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாண்ணா வைஃபை கனெக்ட் Okay. Who is that Samsung user? Samsung phone யார் யூஸ் பண்றீங்க? Samsung phone யார் யூஸ் பண்றீங்க? Anyone using Samsung phone? யாரும் இல்லையா? Okay, fine. Let me share my screen, okay? Samsung. Vinod Kumar, right? நீங்க தானே Samsung user? See, just நான் ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணேன், ஓகே? அந்த லிங்கை நான் உங்களை கிளிக் பண்ண சொன்னேன். I need to show நான் அந்த லிங்க் கிளிக் பண்றதுனால பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் ஜஸ்ட் கிராஸ் செக், ஓகே? கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். how many of them Samsung யூசர், யார் வந்து பப்ளிக் வைஃபை அப்படின்னா மொபைல் டேட்டா இல்லாம ஜென்ரலான ஒரு ஆக்டோல் ஏர்டெல்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டேன். based on your answers I will show the result, okay? We will cross check, okay? Okay, fine. Let me share my screen. அந்த நீங்க லிங்க் கிளிக் பண்ணதுனால நான் எவ்வளவு டேட்டா எடுத்தேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அ டேட்டா ஐ கலெக்டட் ஆன் கிளிக்கிங் தட் லிங்க், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ ஆஸ்க்டு சாம்சங் யூசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இட் இஸ் ரெக்கார்டட். அவங்களோட ஐபி, அவங்க கிளிக் பண்ண டைமிங், அவங்களோட லொகேஷன் திருச்செங்கோடு அப்படின்னு காட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் வந்து அக்யூரேட்டான லொகேஷன்ஸ் காட்டாது, பட் வி கேன் ஏபிள் டு கெட் த அக்யூரேட் லொகேஷன்ஸ். தென் ஐ ஆஸ்க் ஒன் மோர் பர்சன், யாராச்சும் காமன் இதுல கனெக்ட் ஆயிருக்கீங்களா, ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஐ ஃபைண்ட் இட் தட் மீன்ஸ் ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படின்றது எனக்கு காட்டியிருக்கு. ஸோ ஆக்ட் ஃபைபர் நெட் அப்படின்றவங்க வந்து மேபி வந்து ஒய்ஃபைல வந்து கனெக்ட் ஆயிருக்கலாம், ஓகே? தென் வந்து ஐ ஆஸ்க் ஒன் மோர் பர்சன், ஓகே? ஸோ வந்து சாம்சங் ஃபோன் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஐ ஃபைண்ட் அவுட் இயர் அவங்க ஆண்ட்ராய்டில் சாம்சங் என்ற ப்ரௌசர், ஓகே? அவங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிங்கை, ஓகே? தென் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் எல்லாருமே குரோம்ல தான் அதை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே? தென் அவங்களோட ஐபிஸ் எல்லாமே எனக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ப்ரோ ஐபி வச்சு என்ன பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்கருக்கு ஐபின்றது இட்ஸ் லைக் தட் இஸ் அந்த ஐபி தான் உங்களுக்கு முக்கியம். ஐபி இருந்தாலே தே கேன் டூ எனி திங், ஓகே? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐ காட் ஆல் ஆஃப் யுவர் ஐபிஸ் லைக் 106.201, 2274 இது எல்லாமே இருக்கு. இல்ல ப்ரோ இது என்னோட ஐபி இல்ல அப்படின்னா யூ கேன் செக் இட். வாட்ஸ் மை ஐபி ப்ரௌசர்ல போயிட்டு வாட் இஸ் மை ஐபி அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 157.46.78.214 அப்படின்றது இருக்கு. 157. ஸோ திஸ் இஸ் மை ஐபி, ஓகே? கன்சிடர் லொகேஷன்ஸை விடுங்க, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. லைக் இந்தியான்னு வந்திருக்கு, பட் இஸ் ஃபைன். நெவி மும்பைன்னு இருக்கு. நான் மும்பையில் இப்போ இல்லை, ஐ மீன் மை நேட்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிஸ்டம் ஐபியும் இதுவும் வந்து ரிசம்பிள் ஆயிடுச்சா? 157.46.37.248. ஜஸ்ட் ஒரு லிங்க் மூலமா உன்னோட ஐபி எடுக்க தெரிஞ்ச எனக்கு சேம் இதே ஐபி வச்சு உன்னோட சிஸ்டம்குள்ள என்னால ஆக்சஸ் பண்ண முடியாதா?
எஸ் ஆர் நோ வெதர் ஐ கேன் ஏபிள் டு டூ இட் ஆர் நாட். கண்டிப்பாண்ணா. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த ட்ரிக் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே ஸோ தெர் இஸ் நோன் அஸ் ஆன்லைன்ல தெர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ். அது ஆக்கர் அப்படின்னா ஒரு டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ அவங்க தான் ஆக்கர். ஓகே ஸோ தெர் இஸ் நோன் அஸ் ஐபி பிளாகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஐ வில் டெல் யூ. ஓகே ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் லைக் இதுல வந்து நம்ம கூகுள் வந்து இமேஜ் அது மாதிரி ஏதாவது எடுத்து போட்டு எல்லாமே பண்ணலாம். லிங்கை ஷேர் பண்ணலாம். யா எல்லாமே நான் பண்ணலாம். நான் இப்போ சொல்றேன். ஓகே ஹவ் டு யூஸ் இட். ஓகே ஸோ இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் URL இமேஜ் ஷார்ட்னர். ஓகே ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு இமேஜை கொடுத்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஐபிஸ் கலெக்ட் பண்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்களா? வாட்ஸ்அப்ல வந்து ஒரு 10 GB அமேசான் வந்து ஒரு 10 GB டேட்டா கொடுக்குது, ஸ்பின் த வீல் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே இதெல்லாம் மாற்றுறது. அவனோட ஐபி எனக்கு கட்டிச்சு. ஓகே தென் ஒன்னும் மேபி உன்னோட குக்கீஸை நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது மூலமா உங்களோட பேங்க் டீடைல்ஸோ இல்லை லாகின்ஸ் ஏதாவது ஒன்று எடுக்க பார்ப்பேன். ஓகே ஸோ இஃப் யூர் பேட் உன்னோட கெட்ட நேரம் உன்னோட டேட்டாஸ் எனக்கு ஈஸியாக கிடைச்சிச்சுன்னா ஐ கேன் ஏபிள் டு ஹேக் யூ. ஓகே திஸ் இஸ் லைக் இன்விசிபிள் இமேஜ். ஓகே ஸோ இதுல மூலமா நீங்க வந்து இன்விசிபிள் இமேஜஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் இட் இஸ் லைக் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ். நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே இதுல அதர் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குறது, உங்க எக்ஸாக்ட் லொகேஷன் ட்ராக் பண்றது, தென் ஐபி ட்ராக்கர்ன்றது. ஓகே ஸோ இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே ஜஸ்ட் ஐ ஓப்பன் எனி ஆஃப் த திங். நான் என்ன அப்படின்னா ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர்ல நான் சர்ச் பண்றேன். ஜஸ்ட் இமேஜ் போறேன். ஸோ இது இந்த லிங்க் நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இந்த லிங்க்ல ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் காப்பி லிங்க் அட்ரஸ் நான் ஷேர் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். பேஸ்ட் பண்ணா சம்திங் இது வெப் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது எனக்கு. ஓகே பட் ஃபைன். ஓகே ஸோ அது எனக்கு இருக்கட்டும், ப்ராப்ளமே இல்லை. ஐ வில் கோ ஹியர், பேஸ்ட் a link to a web page or image you want to shorten. ஓகே நான் வெப் பேஜ் இப்போ ரீடைப் பண்ணி இங்கே ஷார்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஷார்டனிங் கொடுத்துட்டு ஓகே ஸோ இது என்னோட ஓவரால் ஒரு டெம்பரரியா ஐபி லாக் பண்ண நான் கிரியேட் பண்ண ஒரு டெம்பரரி திங். ஸோ இதுல வந்து நீ கேன் சேஞ்ச் யுவர் டொமைன். டொமைன்னா என்ன தெரியுமா? www.google.com, www.manasam.com, www.something like amazon.com, flipkart.com. ஸோ இதெல்லாமே டொமைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ டொமைன்ஸ் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2NO அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இதே கொடுத்தேன். தென் இதுல வந்து இது என்ன டைப் ஆஃப் இது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வெதர் ஜிஃப், பிஎன்ஜி, ஜேபெக், தென் லிங்க், டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஏபிகே எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேசஸ்ல நான் டோரண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டோரண்ட் லிங்க் கொடுத்தனா நான் இங்க மாத்துற மாதிரி இங்க மேல வந்து அந்த லிங்க் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஓகே ஸோ நான் இதை என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஓகே ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா யூ பீப்புள் ஜஸ்ட் கிளிக்கிங் த லிங்க். ஓகே இந்த லிங்கை நானே கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு இது எங்க ரீடைரக்ட் ஆகுது? ஜஸ்ட் இது வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்றது, கூகுள் வந்து பிளாக் பண்ணிடுது. மெயினா உங்களுடைய போன்ல ஓப்பன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கனால இது ஓப்பன் ஆகல. தென் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ப்ரௌசர் தான் ஓப்பன் ஆச்சோ க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் எனக்கு வந்து மேட்டரே கிடையாது. இயர் ஐ காட் யுவர் ஐபி. ஸோ ஐபி வந்துச்சா? ஸோ இட் இஸ் ஷோயிங் 157.46 76214 அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது லொகேஷன் காட்டியிருக்கேன். நான் எதில் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்னா விண்டோஸ். என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ். யூ கேன் see here it is விண்டோஸ். தென் நான் இதில் அதை ஆக்சஸ் பண்ணேன்னா கூகுள் குரோம். நான் கூகுள் குரோம்ல நான் அதை ஆக்சஸ் பண்ணேன். ஓகே ஸோ அதையும் எனக்கு தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ நவ் ஐ கேம் டு நோ தட் நான் வந்து விண்டோஸ் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணிருக்கேன், குரோம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் இங்க பாருங்க ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோசிக் லிமிடெட். நான் வந்து ஜியோ டேட்டா தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜியோ என்னோட போன்ல ஜியோல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி என்னோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ கேம் டு அண்டர்ஸ்டுட். ஓகே நான் ஜியோ யூசர்ன்றது எனக்கு தெரிய வந்துச்சு, நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிய வந்துச்சு, நான் குரோம்ல ஆக்சஸ் பண்றேன்னு தெரிய வந்துச்சு. ப்ராபபிலி நான் விண்டோஸ் குரோம் யூஸ் பண்றேன்னா கண்டிப்பா லேப்டாப் இல்ல சிஸ்டம் அப்படின்றது ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் சென்ட் ஒரு டிராஃப்ட் ஒரு ஸ்பாம் மெசேஜ்ல இமெயில் மாதிரி நான் சென்ட் பண்ணுவேன். எப்படி சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ்க்கு ஒரு இது மூலமா ஓகே ஒரு டிஃபால்ட் அப்ளிகேஷன் மூலமா நான் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜியோல ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன நினைப்பேன், ஓகே ரியலாவது ஜியோ ஆஃபர் தான் போலான்னு சொல்லிட்டு நான் லிங்கை நான் கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணிட்டு அது இட் வில் ரீடைரக்ட் டு சம் லாகின் போர்ட்டல்ஸா இல்ல பேமெண்ட் போர்ட்டலுக்கு ஏதாவது என்ன ரீடைரக்ட் பண்ணும். ஸோ நான் ஜியோ தான் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டா ஆக்ஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்னோட டேட்டாஸோ இல்ல என்னோட மணியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே, ஜஸ்ட் ஒரு லிங்கை வச்சு நான் எவ்வளவு டேட்டாஸ் எடுத்திருக்கேன்றத பாருங்க. ஜியோ உங்களோட நெட்வொர்க்கை நான் எடுத்தாச்சு. இது நீங்க என்ன டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றீங்க, வெதர் விண்டோஸ் அண்ட் குரோம் அப்படின்னா விண்டோஸ் பேஸ்ட் அட்டாக் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுடைய சிஸ்டமோட ஈஸியா என்னால ஆக்சஸ் பண்ண முடியும் வித் திஸ் ஐபி. ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ்? எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஐபி லாகர் எப்படி பண்றதுன்றது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது பாருங்க, எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து ஜியோமெட்ரிக் வியூல அப்படியே கிடைச்சிரும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ பாருங்க, இது நவி மும்பை, இது குரோம், ஆண்ட்ராய்டு யூசர், விண்டோஸ், ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்க நிறைய ஐபி லாக்ஸ் பண்றப்ப நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்? ஐபி லாகர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு டூல் ஒரு சிஸ்டமோட ஐபி எடுக்கிறதுக்கு. ஐபிக்கு ஃபுல் ஃபார்ம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். நெட்வொர்க்கிங் வந்து நான் நெக்ஸ்ட் 3rd கிளாஸ்ல நெட்வொர்க்கிங் நடத்துறேன். ஓகே, தென் இந்த கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டா வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆர்கிடெக்சர், தென் பேசிக் ஒரு அட்டாக் பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ விண்டோஸ், லினக்ஸ், தென் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் ஒரு 2 hours கிளாஸ், 1 hour கிளாஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஹேக்கிங்ஸ் எல்லாம் நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங் கிளாஸஸ் வந்து ஐபி பத்தி சொல்றேன். ஐபி எப்போ சொல்லுவேன் அப்படின்னா we have OSI லேயர் மாடல். ஓகே, நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியும். OSI லேயர் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஈச் டிவைசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அதுல நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட் டில் நவ்? எனி டவுட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் நோ. இல்லை ப்ரோ மறுபடியும் இந்த இது மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்கனாலும் ஓகே, இல்லை அதுக்கான லிங்க், ஓகே ஐபி பிளாகுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். லிங்க் அட்ரஸ், திஸ் இஸ் ஐபி லாகர். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நான் இதை முடிச்சிட்டிங்கன்னா நான் அடுத்த ஸ்டெப் ஹேக்கிங்கான 5 consecutive steps நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். Then we will go at the end of the class today. ஹேக்கிங் எப்படி பண்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஸ்டில் கிளியர். போலாமா? அடுத்தது ஹேக்கிங் ஸ்டெப்ஸ் பார்ப்போமா? 5 stages. Students, போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப். Okay, thank you. Okay, fine. Let me share my screen once again. So, in
இன்னைக்கோட கிளாஸ் இந்த ஹேக்கிங் ஸ்டெப்ஸோட முடியுது. ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேக்கிங். ஹேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து 5 ஸ்டெப் இருக்கு. ஏன் ப்ரோ நம்ம 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஏன் சார் நம்ம 5 ஸ்டெப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் நீ கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா யூ வில் கெட் காட். ஓகே, ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படினாலும் ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ரெக்வரி மோட் எடுப்பாங்க, எப்படி ஹேக் ஆச்சு என்னன்றது. அதில் உங்களோட ஐபிஸ் கிடைச்சானா தே கேன் ஈஸிலி ஏபிள் டு கிராக் இட். ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் கிளிக் பண்றப்பே உங்களோட ஐபி எடுக்க தெரிஞ்ச எனக்கு அந்த ஐபியை வச்சு நான் இவங்க கிட்ட ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ் கிட்ட இந்த ஐபியில் யார் இந்த டைம் லாகின் பண்ணாங்கன்னா என்கிட்ட டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க, இன்க்ளூடிங் உங்க சிஸ்டம் டீடைல்ஸ், உங்க சிஸ்டம் யார் பேர்ல இருக்கு, தென் வந்து நீ எந்த லொகேஷன்ல இது பண்ற, நீ என்ன நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ற, நீ என்ன பேசுன அப்படின்றது எல்லாமே கால் இது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் அதனால தான் வந்து எப்பவுமே ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டில் நீங்க திருட போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யாரும் இல்லாத நேரம் உள்ள போகணும். ஓகே, நமக்கு தேவையான ரொம்ப காஸ்ட்லியான பொருள் மட்டும் வீட்டுல இருந்து தூக்கணும். ஓகே, நீ அங்க தூங்கி அங்கிருந்து நீ திங்ஸ் எடுத்துட்டேன்னா அங்க எந்த தடையும் விடக்கூடாது. மேபி லைக் உங்க இந்த கை ரேகா அதெல்லாமே பதியாத மாதிரி நாம பாத்துக்கணும். ஓகே, தென் வீட்டுக்கு அந்த வீட்டுல இருக்க தேவையான பொருளை நீ எடுத்துட்டு வந்துட்டு ஸோ அந்த வீட்டுல வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி காட்டிட்டு நீங்க வேணும். பிகாஸ் நீங்க நைட் டைம்ல திருடுறீங்க அப்படின்னா நீங்க அங்க சத்தம் போட்டீங்கன்னா நீங்க வந்து மாட்டிப்பீங்க லைக் தட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லைக் பிளானிங் அண்ட் ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளானிங்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தோன்னே எல்லாம் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் ஹேக்கர்ஸ் ஆர் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இல்லை நார்மலா ஹேக்கர்ஸ் யாருமே வந்து எடுத்தோன்னே சிஸ்டம் ஆக்ட் பண்றா தூக்குடா அப்படின்றதுலாம் கிடையாது. தே வில் பிளான், தே வில் டேக் டைம். இந்த 2 ஃபேஸஸ்க்கு மட்டுமே மினிமம் பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்து. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு மட்டுமே தே வில் டேக் வீக்ஸ். ஓகே, வீக்ஸ் அண்ட் மந்த் எடுப்பாங்க இந்த 2 ப்ராசஸ் மட்டுமே. ஓகே, ஸோ வந்து ஸ்கேனிங் பண்றது, பிளானிங் பண்றது எல்லாமே. தென் திஸ் ப்ராசஸ் லைக் கெய்னிங் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ், அன்லைசன்ஸ் கான்ஃபிகரேஷன், இட் வில் ஹேப்பன் இன் லைக் இதோட ஒரு 10% தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ண அவங்க வந்து லைக் வந்து 2 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கெய்னிங் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ் இது எல்லாமே சீக்கிரம் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேட்டா செட் தான் சிஸ்டம் மட்டும் வெளில வந்துருவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லைக் பிளானிங் அண்ட் ரிசோனன்ஸ். ஸோ இவங்களோட கோல் என்ன, இது என்ன இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் லிட்டரலி ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஓகே என்ன சிஸ்டம் ஆக்ட் பண்ண போறோம், நமக்கு தேவை என்ன, ஒரு ஃபைலா, ஒரு டேட்டாவா, தென் வந்து ஒரு மணியா இன்டென்ஷன் இல்லை, அவங்க என்ன லைக் என்ன நமக்கு தேவை அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. ரிசோனன்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் கேதரிங் a requirement. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அந்த லிங்க் வச்சு நான் என்ன உங்களோட என்ன சிஸ்டம், என்ன நெட்வொர்க் இது எல்லாமே நான் கேதர் பண்ணலாம். அந்த மாதிரி நான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணுவாங்க. ஓகே, நான் இதுதான் ஆட் பண்ண போறேன், எனக்கு ரெக்வயர்மெண்ட் இதுதான், என்னோட டூல் எனக்கு இதுதான் இருக்கு. ஓகே, விண்டோஸ் பேஸ்ட் டூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட ரெடியா, பேக்கப் ரெடியா இருக்கு. கூகுள் டிரைவ்ல போட்டுச்சு அவங்க பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடு, தென் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேக்கப் எடு, தென் வந்து அது சிஸ்டம் மட்டும் இல்லை. தென் ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டை கொள்ளடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு வீட்டை பார்த்துட்டு போறாங்கன்னா அன்னைக்கு நைட்டே வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு 2 to 3 days வந்து அந்த ஏரியா பத்தி அவங்க நோட்டம் விடுவாங்க. ஓகே, அந்த ஏரியா எப்படி இருக்கு, ஓகே ஆள் நடமாட்டம் இல்லை, கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவாங்க. என்னென்ன போட்டு ஓப்பன்ல இருக்கு, இவங்க ரெகுலர் பேச்சஸ் எப்படி பண்றாங்க, அப்டேட்ஸ் எப்படி பண்றாங்க, இது எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அட்மின் ஆக்சஸ் எத்தனை பேர் இருக்காங்க, தென் வந்து ஆக்சஸ் எப்படி மேனேஜ் பண்றாங்க, இது எல்லாமே வந்து they will start scanning. There are many scanning tools. Okay, many scanning tools. Okay, for example Wireshark, then Nmap. Okay, இந்த மாதிரி நிறைய ஸ்கேனிங் டூல்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, எந்தெந்த வழில நம்ம உள்ள போகலாம் டார்கெட்டுக்குள்ள, அது எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஓகே, தென் பிளானிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ரெடி ஆயிடுச்சு, பிளானிங் அண்ட் ரிசோனன்ஸ். தென் ஸ்கேனிங் கண்டுபிடிச்சிட்டு ஓப்பன் போட்டு லூப் ஹோல் கண்டுபிடிச்சாங்க. தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் லைக் கெய்னிங் ஆக்சஸ். சிஸ்டம்குள்ள போ, அட்மின் அதாவது ஒரு ஹேக்கரோட மெயின் திங் கெட் அட்மின் ஆக்சஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ வாட் இஸ் லைக் அட்மின் ஆக்சஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். admin access and normal access. So எப்பவுமே வந்து there are 2 types of users, admin user and normal user. நம்ம வீட எடுத்துக்கோங்களேன், நம்ம வீட்டுல அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, தென் நாம வந்து இருக்கோம். ஓகே, ஸோ அட்மின் ஆக்சஸ்னா நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே ஆக்சஸ் இருக்கு. ஓகே, வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிவி போடலாம், வாஷிங் மிஷின் போடலாம், எல்லாமே. ஓகே, பட் நாம இப்ப கிடையாது, நம்ம குட்டி குழந்தையா இருக்கிறப்ப நம்மள வந்து இதுல சாரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் வந்து எலக்ட்ரிசிட்டி இது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர் போட நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் வேற என்ன இது சின்ன சின்ன விஷயங்களை டிவி போட அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் இந்த மாதிரி ஸோ அதெல்லாமே வந்து அட்மின்ன்றவங்க வந்து அந்த சிஸ்டம் அந்த வீட்டில் அப்பாவுக்காக இருக்கிற எல்லா ஆக்சஸுமே நீங்க குட்டி குழந்தையா இருக்கிறப்ப உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லா ஆக்சஸும் இருக்கும், நீங்க ஃபேன் போடுவீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா
வந்து யூ ஆர் லைக் இப்போ நீங்க அட்மின் ப்ரீ அட்மின் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ அட்மின் ஆக்சஸ்னா அந்த சிஸ்டமை என்ட்ரிலாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டடே வராது. கன்சிடர்ட் நான் இதுலேயே வந்து நான் எம் நாட் அட்மின் யூசர் ஃபார் திஸ் லேப்டாப், ஏன்னா இது என்னோட கம்பெனி லேப்டாப். பாருங்க நான் எல்எஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ என்ன இது இருக்கு காட்டுது, எல்எஸ் இஸ் நாட் ரெகனைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமாண்ட் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் ஒரு பேட்ச் ஃபைல் அப்படின்னு. நான் அட்மின் யூசரா இல்லாதனால என்னால ஒரு எல்எஸ் ஃபைல்ன்றத ஒரு கமாண்டே என்னால் எக்ஸிக்யூட் பண்ணல. அதே நான் அட்மினா இருந்தேன்னா ஐ கேன் எக்ஸிக்யூட் அண்ட் கெட் த டேட்டா. ஓகே, ஸோ ஒரு ஹேக்கரோட மெயின் கன்சர்ன் என்னன்னா அட்மின் ஆக்சஸ் எடுக்கிறது தான் அவனோட மெயின் கன்சர்ன். அதனால தான் நான் இவ்வளோ அந்த அப்பா வீட்டில் இருக்கிற பெர்மிஷன் ஆக்சஸ் எல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ ஒரு ஹேக்கர் அட்மின் ஆக்சஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்சஸை ஒரு சர்டைன் பீரியட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, சர்டைன் பீரியட் அப்படின்னா எவ்வளோ நாள் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் கிடைக்கிற வரையும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இட் மே பி 1 or 2 days, 1 month or 2 months, மேபி சம் கேசஸ்ல அந்த யூசருக்கே அவங்க சிஸ்டம் ஹேக் ஆயிருக்குன்னு தெரியாது. ஓகேவா, இட் வில் அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்லோனஸோ இல்லை பேட்டரி இஷ்யூவோ இல்லை சம் அதர் சிஸ்டம் ஸ்மால் ஃபங்கர் பண்றதோ இதை வச்சுதான் உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஓகே, தென் கைஸ் சாரி ஃபார் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ வீட்ல இருந்து இது பண்றதுனால சம் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். தென் ஃபைனல் ஸ்டெப் இஸ் லைக் வந்து அனலிசிஸ் அண்ட் எஃப்ஐயூ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்கே அவங்க ஆக்ட் பண்ண மெத்தட்ஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இதுல வந்து தெரியாம அவங்க ஐபி ஸ்ட்ராக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் மட்டும் வெளில வந்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் 5 stages ஆஃப் ஹேக்கிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பிளானிங் அண்ட் ரெசோனன்ஸ், தென் ஸ்கேன் பண்ணுவாங்க, தென் அட்மின் ஆக்சஸ் கெயின் பண்ணுவாங்க. அந்த ஆக்சஸை ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா மேபி அதர் சிஸ்டம் ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் ஃபைனலா அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஃபுட் பிரின்சஸ் எல்லாம் அங்கே விடாம அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் மட்டும் வெளில வந்துருவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் 5 stages ஆஃப் ஹேக்கிங் ப்ராசஸ். எனி டவுட்ஸ் இன் திஸ் ப்ராசஸ்? ஸோ நான் இப்போ பண்ணது ஐபி லாகர் வந்து இந்த ஃபேஸ் பேசிக் திங்ஸ் நான் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணேன். தென் அடுத்தது ஸ்கேனிங் பண்ணலாம், என்னென்ன போட்டு ஓப்பன்ல இருக்குன்னா. அடுத்து கெய்னிங் ஆக்சஸ் நம்ம ஒன்று பண்ணலாம். ஓகே, we will try to find out any of the நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களில் ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம லேப் ஆக்சஸ் எடுத்து நம்ம பண்ணலாம். யா கிருஷ்ணன் சம்திங் யாரோ கேள்வி கேட்டீங்க, சாரி. இப்போ நம்ம ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது? ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? It depends on the device. Okay, depends on the device slowness, software malfunctioning, இந்த மாதிரி நிறைய இருக்கு. வெதர் உங்க போனோ இல்ல சிஸ்டமோ ஹேக் ஆயிருக்கு அப்படின்னா there will be something, okay, some malfunctions நீங்க பார்க்க முடியும். தென் சம் பேசிக் ஸ்கேன்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுடைய போன் வந்து கரெக்டா இருக்கும். Students, any other doubt? I've done with today class. நீங்க கிளாஸ் முடிஞ்சது, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ், ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து இட் இஸ் அ லாங் டைம். ஓகே, ரொம்ப நேரம் நமக்கு வந்து. ஸோ ஐ வில் கிவ் 2 activities. விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுங்க, தென் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இஃப் யூ கைஸ் ஆர் ஃபேஸிங் எனி இஷ்யூ, ஓகே, நம்மளுடைய சாட் இது வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எரரை வந்து போடுங்க. தென் ஐ வில் ஷேர் 2 links. ஓகே, எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்றது, தென் எப்படி காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றதுன்ற 2 links நான் கொடுக்குறேன். ஸோ அதுல வந்து அந்த வெப் பேஜ் போனீங்க அப்படின்னா அலாங் வித் ஸ்கிரீன்ஷாட்டோட அதை சொல்லியிருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இது பண்ண கான்ஃபிக் பண்ணணும்ன்றது. ஸோ மேக் யுவர் சிஸ்டம்ஸ் ரெடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம என்ன பண்ணலாம்னா ஓஎஸ்ஐ மாடல் பார்த்துட்டு காலி லினக்ஸோட பேசிக் டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டே இட் வில் பி லைக் நெக்ஸ்ட் டே அப்படியே நம்ம மற்ற விஷயங்கள் அந்த டூல் எப்படி யூஸ் பண்றது, அதை ரியல் அட்டாக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, so any doubts in today class? Any doubts, please let me know. If no doubts, please mention in chat window. No doubt அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இஃப் நோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வி கேன் ட்ராப் இட். ஓகே, ஸோ ஏதாவது என்ன ஆஸ் அ ட்ரைனர் என்னை பற்றி ஏதாவது கன்சர்ன்ஸ், எனி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு மன்வாசம் ட்ரைனிங் டீம். ஓகே, ஸோ ட்ரைனிங் டீம் உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு மெயில் ட்ராப் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எனி திங்ஸ், எனி இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏதாச்சும் நான் வேற மெத்தடில் கொண்டு போகணும் அப்படின்னாலும் ஐம் ஓகே. இல்லை ப்ரோ எனக்கு பவர் பாயிண்ட் வேணும், ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணிக்கலாம்னா நல்லா இருக்கும், இல்லை வந்து சம்திங் லைக் யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கோ த்ரூ பண்ண கொஞ்சம் இதாக இருக்கும், கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எனி சஜஷன்ஸ் மீன்ஸ் லெட் மீ நோ. நான் அதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் ஐ எம் நாட் லைக் அதர் ட்ரைனர்ஸ். மற்ற ட்ரைனர்ஸ் மாதிரி ஒரு பிபிடி வச்சு மணிக்கணக்காக பேசுறதுனால லிட்டரலி நீங்கள் வந்து தூங்கிடுவீங்க. ஐ நோ. ஓகே, ஸோ அதனால தான் சம்திங் லைக் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாகவும் ஒரு ஒயிட் போர்டில் நான் கொண்டு போகிறேன் கிளாஸஸை. ஸோ இந்த மெத்தட் ஓகே அப்படின்னா ப்ளீஸ் சே எஸ் இன் சாட் விண்டோ. இல்லை ப்ரோ வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணலாம், எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னாலும் ப்ளீஸ் சே நோ இந்த சாட் விண்டோ, எஸ் ஆர் நோ. இல்லை ஏதாவது வேற ஏதாவது மெத்தட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. நம்ம அந்த மெத்தட்க்கு மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். whether this method is okay, please mention yes. Okay, so thank you. The next class I have one more interesting hacking thing. Okay, so other card details நாம எடுக்க பார்க்கலாம். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்குது அதுதானே? how it could be உங்களோட ஆதார் கார்டு டீடைல் நான் எடுத்தேன்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அந்த டெக்னிக் நான் சொல்றேன், எப்படி ஒரு ஆதார் கார்டு டீடைல்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்றது. ஓகே, ஸோ இஃப் எனி எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா we can close it, and thanks for this attending the demo class. So next classes-ல third classes it won't be a demo class, because இந்த ரெண்டு கிளாஸ்லயே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த ட்ரைனர் வர்த்தா இருக்காரா இல்லையா, நாலேஜபிளா இல்லையா அப்படின்றது இந்த ரெண்டு கிளாஸ்ல நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. தேர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி கெஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஓகே, so next class it will not be a demo class, so next class will be a regular class. Okay, so நீங்க யாராச்சும் பே பண்ணாதவங்க இல்ல டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க ப்ளீஸ் பே டு மன்வாசம் ட்ரைனிங் டீம். ஓகே, then only next தேர்ட் கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு மெயில் மூலமாவோ இல்லை மேபி என்ன மோட் ஆஃப் மீடியம்ல அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது மூலமா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். We will see you on next class. Thank you. Bye bye. Take care and happy Independence Day.